Sunrise. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். இன்று 25ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2015ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த நாள் வெற்றி தரும் நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 70வது பொதுச்சபை கூட்டம் நியூயார்க்கில் இன்று ஆரம்பம். இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான அமெரிக்க தீர்மானம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிப்பு. மக்கா நகருக்கு அருகில் ஏற்பட்ட சன நெரிசலில் சிக்கி 717 பேர் உயிரிழப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 70வது பொதுச்சபை கூட்டம் நியூயார்க்கில் இன்று ஆரம்பமாக உள்ளது. அங்குரார்ப்பண நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட இலங்கையின் பிரதிநிதிகள் குழுவினரும் கலந்து கொள்ள உள்ளனர். சமாதானம், பாதுகாப்பு மற்றும் மனித உரிமை ஆகியவற்றின் கீழ் எதிர்கால பயணம் என்ற தொனிப்பொருளில் இம்முறை ஐநா பொதுச்சபை கூட்டம் நடைபெறவுள்ளது. இன்று பரிசுத்த பாப்பரசர், ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம், அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுச்சபையில் உரை நிகழ்த்த உள்ளனர். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தை முன்னிட்டு நியூயார்க்கில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுச்சபை கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளும் ஜனாதிபதி பல்வேறு நாடுகளின் அரசு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எதிர்வரும் 30ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் உரை நிகழ்த்த உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான அமெரிக்க தீர்மானம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனிதுரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் தொடர்பில் பொதுநலவாய மற்றும் சர்வதேச நீதிபதிகள், சட்டத்தரணிகள் மற்றும் விசாரணையாளர்கள் அங்கம் வகிக்கும் உள்ளக பொறிமுறையின் கீழ் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மெசடோனியா, மொண்டெனீக்ரோ, ஐக்கிய ராஜ்யம், வட அயர்லாந்து மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் அனுசரணையுடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த தீர்மானத்தில் 6 பக்கங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்பில் இந்த தீர்மானத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டுப் போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை படையினரால் இழைக்கப்பட்டதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் குறித்து வெளிப்படைத்தன்மையுடனான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. யுத்தம் இடம்பெற்ற பகுதிகளில் ராணுவ தலையீடுகள் குறைக்கப்பட வேண்டும் எனவும் அமெரிக்காவின் அனுசரணையுடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தீர்மானத்தில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்களின் காணிகளை மீள கையளிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அமைய மாகாண சபைகள் செயற்திறன் மிக்கதாக செயற்படுவதற்கான சூழலை இலங்கை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் எனவும் அமெரிக்காவின் தீர்மானத்தில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையினால் அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்ட இலங்கை தொடர்பான பிரேரணைக்கு இணை அனுசரணை வழங்க இலங்கை முன்வந்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். எனக்கு விசேட அறிவிப்பு ஒன்றை விடுக்க வேண்டியுள்ளது. இலங்கை தொடர்பான பிரேரணைக்கு இணை அனுசரணை வழங்குவதற்கு நாம் முன்வந்துள்ளோம். அதனை ஒப்படைத்துள்ளதாக ஜெனீவாவிற்கான வதிவிட பிரதிநிதி எனக்கு கூறினார். இனிமேலும் இலங்கை தொடர்ந்தும் பாதிப்புகளை எதிர்நோக்காது. இலங்கையில் ஜனநாயக சமூகம் கட்டியெழுப்பப்படுவதாக சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. எமது ஜனநாயகத்திற்கான அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதன்படி எமக்கு நீதிமன்ற செயற்பாடு ஒன்று கிடைக்கிறது. இலங்கைக்குள்ளான நீதிமன்ற செயற்பாடு கிடைக்கிறது. அதற்கமைய விசேட சட்டத்தரணிகளுடனான நிர்வாகம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும். அதனூடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். அதற்கான சலுகைகள் வழங்கப்படும். இலங்கை மாத்திரமல்ல, பொதுநலவாய நாடுகள் சபை, சர்வதேச சட்டத்தரணிகள் சங்கத்தில் உள்ள சட்டத்தரணிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அதற்கான அனைத்து சட்டங்களும் இலங்கையில் நிறைவேற்றப்படும். அதற்கான அனைத்தும் இலங்கை அரசியல் அமைப்பிற்கு அமைய முன்னெடுக்கப்படும். அரசியல் தீர்வுக்கு செல்லல் மற்றும் அதற்கு தேவையான அரசியல் அமைப்பில் மாற்றங்களை கொண்டுவர நாம் இணங்கியுள்ளோம். கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் அதிகளவில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 2,75,885 மோட்டார் சைக்கிள்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ஜகத் சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார்.
கடந்த வருடத்தில் 2,43,164 மோட்டார் சைக்கிள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 84,591 முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் மேலும் தெரிவித்தார். கடந்த வருடத்தில் மாத்திரம் 79,038 முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ஜகத் சந்திரஸ்ரீ சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை 1 மணிக்கும், மணித்தியால செய்திகளை 10:25 மற்றும் 11:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.